ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2. மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். திருப்பாடல்கள் 65:2. Because you answer prayers, people everywhere will come to you. Psalms chapter 65 verse 2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தருக்கு அருமையான ஒரு சங்கீர்த்தனம் உண்டு. அதில் மிகவும் முக்கியமான சங்கீர்த்தனம் ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் மட்டும் ஜெபம் கேட்காவிட்டால் நாம் ஆறுதலடைய, விடுதலை பெற, பாவ விமோசனம் பெற, ஒரு பொருட்டு என்று எண்ணப்பட, தைரியம் பெற, நம்பிக்கையோடு வாழ வேறே எங்கு போவோம்? மனிதனின் ஆறுதல்கள் எல்லாம் சில மணித்துளிகளே. தேவ சமூகத்தில் மட்டுமே ஆறுதலும் உண்டு, மீட்பும் உண்டு. ஆம், மாம்சமான நமக்கு எப்பொழுதும் சென்றடையத்தக்க கண்மலை அவரே. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து, நமது ஆண்டவர் ஜெபத்தை தள்ளாதவர், கிருபையை நம்மை விட்டு விலக்காத தேவன். ஆம், கர்த்தர் சொன்னார், என் அண்டை வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. தேவனை உண்மையாக இருதய ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் முழு மனதோடும் நோக்கி பாருங்கள். நம் பிரச்சனைகளோ பாடுகளோ என்னவாயினும் எல்லாம் அவர் நாமத்தால் ஒன்றுமில்லாமல் போகும். என் அருமை தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகம் மட்டுமே தேவ பிள்ளைகளுக்கு தேற்றப்படும் இடம். தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்காவிட்டால் எங்கே இருந்து ஆறுதல் கிடைக்கும்? அற்புதம் நடக்கும்? கர்த்தரை பற்றி தெரியாதவர்கள் கூட அவரை நோக்கி பிரகாசம் அடைகிற போது, சொந்த பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை தேட வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? இந்த நாளில் அதிகமாக கர்த்தரை தேடிக்கொள்ள விழைவோமா? கர்த்தர் உங்கள் ஜெபம் கேட்க ஆயத்தமாயிருக்கிறார். நல்ல பதில் தந்து ஆட்சி தேற்றுவார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமல் உமது கிருபையை எங்களை விட்டு விலக்காமல் இருக்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழு மனதோடு உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. Beloved in Christ, the Lord our God has a wonderful psalm. The most important psalm in it is the one who hears the prayer. If the Lord alone does not pray, where else can we go to find comfort, deliverance, remission of sins to be counted as an order, to have courage to live in confidence? All the comforts of men are but a few hours. There is comfort only in the community of God. There is redemption. Yes, He is the rock that the flesh can reach us at all times. Blessed be God, who has not turned away from my prayer, nor forsaken His mercy from me. Next, God is the one who does pray but does not take grace away from us. Yes, the Lord said, I will not cast away anyone who comes to me. Look to God truly from the depths of your heart with confidence, faith and wholeness. Whatever our problems or afflictions, everything will go in His name. My dear people, the only community of the Lord is the place where the children of God come. Children of God, if we do not pray in the community of God, then where can we find comfort? Fantastic things happen should we
as children, need to seek the Lord, even when those who do not know the Lord shine in Him. Will we seek more and more of the Lord today? The Lord is ready to hear your prayer. He responds well and heals. Seek the Lord while He may be found. Call upon Him while He is near. Prayer. Thank you for your kindness, Lord, for your kindness that does not deprive us of our prayers, but forsake your grace. Amen.